இன்றைய ராசி பலன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மேஷம், வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். மாணவர்களே, கல்வியில் திறமையை அதிகரிப்பீர்கள். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும். நிம்மதி அடைவீர்கள். பங்குதாரர்களுடன் பக்குவமாக பேசி தொழிலை நிலைநிறுத்துவீர்கள். அரசு வேலையில் எதிர்பார்த்த பதவி உயர்வு பெறுவீர்கள். ரிஷிபம், எந்த காரியத்திலும் நன்கு யோசித்து இறங்குவீர்கள். குடும்பம் பற்றிய கவலையால் மனவேதனைப்படுவீர்கள். உறவினர்கள் கொடுக்கும் தொல்லையால் டென்ஷன் ஆவீர்கள். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் வைத்திருப்பீர்கள். படிப்பில் வெற்றி பெற திட்டமிட்டு மாணவர்கள் கல்வி கற்பீர்கள். எதிர்பார்த்த பண உதவியை சுணக்கமில்லாமல் பெறுவீர்கள். மிதுனம், எல்லாம் தெரியும் என்ற நினைப்பை மூட்டை கட்டி வையுங்கள். கைமாற்றாக பணம் கொடுப்பதை தவிருங்கள். ஆன்லைனில் ரம்மி விளையாட்டில் ஈடுபடாதீர்கள். வியாபாரம் மந்தமாக நடப்பதால் व्यசனப்படுவீர்கள். அனாவசியமான செலவுகளால் கடன் வாங்குவீர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்களில் தொந்தரவை சந்திப்பீர்கள். சந்திராஷ்டம் நாள். கடகம், நல்ல விதமாக பேசி நண்பரின் திருமணத்தை முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பாசத்தை அதிகரிப்பீர்கள். புதிய வீடு வாங்க திட்டம் தீட்டுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். கணிசமான லாபத்தை கமிஷன் வியாபாரத்தில் பெறுவீர்கள். வாங்கிய கடனை அசலும் வட்டியுமாக செலுத்தி அடைப்பீர்கள். சந்திராஷ்டம் நாள். சிம்மம், மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யும் வேளையில் சாதகமான பலனை அடைவீர்கள். கடுமையான போராட்டத்தில் தொழிலை நடத்துவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை ஏற்பீர்கள். மேலதிகாரிகளின் டார்ச்சரால் வேலையில் கவனச்சிதறலை அடைவீர்கள். பங்குச் சந்தையில் அதிக முதலீடு செய்வதால் பண இழப்புக்குள் ஆளாகுவீர்கள். கன்னி, பொறுமையாக இருந்து பூர்வீக சொத்தை அடைவீர்கள். தொழிலில் வேகம் காட்டி போட்டியாளர்களை திணறடிப்பீர்கள். பிள்ளைகளின் படிப்புக்காக பணம் சேமிப்பீர்கள். உறவினர்கள் வகையில் உதவிகளை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைவீர்கள். வெளியூரில் இருந்து வியாபாரத்திற்கான புதிய ஆர்டர்களை பெறுவீர்கள். வீட்டில் மங்கள காரியம் நடத்துவீர்கள். துலாம், நீண்ட காலமாக நினைத்திருந்த இடத்தை வாங்கி பத்திரம் போடுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்த வங்கி கடன் பெறுவீர்கள். ஊழியர்களின் ஒத்துழைப்பால் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை சிறப்பாக நடத்துவீர்கள். பங்குச்சந்தை வியாபாரத்தில் லாபம் பார்ப்பீர்கள். தேவைக்கான பணத்தை எந்த வகையிலாவது பெறுவீர்கள். கார் வாங்க வேண்டும் என்ற கனவை நனவாக்கி மகிழ்வீர்கள். விருட்சகம், போட்டிகள் அதிகரித்து வியாபாரத்தில் சிக்கலை சந்திப்பீர்கள். வேலையை கெடுக்க கூட இருப்பவர்களே குழிப்பறிப்பார்கள். சிறு வியாபாரிகள் ஏதாவது ஒரு இடையூறால் சிரமப்படுவீர்கள். மனைவியின் மனமறிந்து நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவீர்கள். வரவுக்கு மேல் வரும் செலவால் விழி பிதுங்குவீர்கள். தனுசு, வழக்கறிஞர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் முத்திரை பதிப்பீர்கள். வியாபாரத்தில் காட்டும் வேகத்தால் லாபத்தை கூட்டுவீர்கள். வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசுவீர்கள். சாதுரியமாகவும் நயமாகவும் நடந்து வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீர்கள். நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனை நீங்கி நிம்மதி அடைவீர்கள். வெளிநாட்டு பயணம் ஏற்பாடுகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மகரம், சாப்பிடுவதற்கு மட்டும் வாயை திறந்தால் சங்கடங்களை சந்திக்க மாட்டீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் பேச்சை தவறாக புரிந்து கொள்வதால் வேதனை அடைவீர்கள். வியாபாரத்தில் எதிர்ப்புகள் வந்து சிரமப்படுவீர்கள். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். சளி இரும்பல் தொல்லைக்காக மருத்துவரை பார்ப்பீர்கள். கும்பம், அரசாங்க வேலைகள் இழுபறியாக நடந்து அலைச்சலால் அவதிப்படுவீர்கள். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சுணக்க நிலை காண்பீர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் வம்பில் மாட்டிக்கொள்வீர்கள். வெளியூர் பயணங்களால் பொருள் விரயமடைவீர்கள். வியாபாரத்தில் தோய்வு நிலையை காண்பீர்கள். பார்ட்னர்களிடையே பணப்பிரச்சனையால் உங்கள் பங்கை உடனடியாக கேட்பீர்கள்.
மீனம், நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறுவதால் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக வருமானம் அடைவீர்கள். வியாபாரத்தில் காதலியையும் கூட்டு சேர்த்து கொள்வீர்கள். ஆன்லைன் வர்த்தகங்களில் கணிசமான லாபம் பார்ப்பீர்கள். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கை அதிகரிப்பீர்கள். எதிர்பார்த்த பண உதவியை வெளிநாட்டிலிருந்து பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.